புதுவை மிஷின் வீதியில் உள்ள ஞானராஜா மகிமை செல்வி திருக்குடிலில் வசித்து வந்த கலைமாமணி பொறியாளர் ஜோசப் அதிரன் ஆண்டோ கர்த்தருக்குள் நித்திரையானார். பங்குத்தந்தை ரொசாரியோ அவர் இல்லத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபம் செய்தார். அவரது திருவுடலுக்கு புதுவை மாநில பாஜக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். முன்னாள் அமைச்சரும் திமுக அவைத்தலைவருமான SP சிவகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது இறுதி பயணத்தில் கலந்து கொண்டார். டாக்டர் ஜனார்த்தனன், வழக்கறிஞர் மரி தயாவதி, ஜெபமாலை தூதுவர் மேரி ஆழிலின் ஜெபமாலை வைத்து ஜெபம் செய்தார். அதைத் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான பிரதீஷ் இருதயராஜ் அன்னை தெரேசா இல்ல அருட் சகோதரிகளோடு மாலை அணிவித்து ஜோசப் அதிரியன் ஆண்டோ திருவிழாக்கு மரியாதை செலுத்தி அவரது ஆன்மா நித்திய இளைப்பார ஜெபம் செய்தார்கள். ஜென்மராக்கினி ஆலய பங்கு தந்தை ரொசாரியோ கலைமாமணி ஜோசப் ஆந்திரியன் ஆண்டோ திருவுடலுக்கு புனித நீரை கொண்டு ஆசீர்வாதித்து ஜெபம் செய்தார். அவரது பிள்ளைகள் ஜோசப் நாயக் மற்றும் ஜோசப் நவீன் இறுதி மரியாதை செய்து அவரது திருவுடலை ஜென்மராக்கினி ஆலயத்திற்கு வேனில் வைத்து பேண்ட் இசை முழக்க கொண்டு சென்றார்கள். ஆலயத்தில் அவருக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அவரது இறுதி பயணத்தில் அவருடன் நட்புடன் பழகிய அருட்தந்தையர்கள் AS அந்தோணிசாமி, ஜோசப் அருமை செல்வம், ரொசாரியோ, பாஸ்கல் ராஜ், மில்கிஸ், வெஸ்லி ஆகியோர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அருட் சகோதரி தலைமையில் பாடல் குழுவினர் உருக்கமான கிறிஸ்துவ பாடல்களை பாடினார்கள். கலைமாமணி ஜோசப் ஆந்திரியன் ஆண்டோ ஆன்மா திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர், பேரப்பிள்ளைகள், மருமகள்கள் கலந்து கொண்டு முத்தியால்பேட்டை கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கலைமாமணி ஆண்டோ அவர்கள் பல இலக்கிய புத்தகங்களை எழுதியதன் காரணமாக கலைமாமணி அவார்டு வாங்கினார். அவர் அன்னை தெரேசா மேல் பற்றுள்ளவர். புதுச்சேரியில் அன்னை தெரேசா சிலை வருவதற்கு பாடுபட்டவர். அவர் அரசிடம் அனுமதி பெற்று அன்னை தெரேசா சிலை வருவதற்கு காரணமாக இருந்தார்.